கிளாஸ் 12 பசங்களுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு. அவங்க ஃபியூச்சரை கூட பொருட்படுத்தாம அவங்க क्वेश्चन பேப்பர்ல காசிற்காக பணத்திற்காக ஒரு ஸ்கேமை நடத்தியிருக்காங்க. இதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு இங்கே தமிழில் யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க. ஏன் நியூஸ் பேப்பரில் கூட ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன பெட்டிக்குள்ள இந்த ஒரு விஷயத்தை அடக்குறாங்க. Let us talk about this. Let us openly speak about this. Teachers, parents, students, யார் இந்த வீடியோ பார்த்தாலும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும். அதற்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உண்மையிலேயே உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும், அது நியூஸா இருந்தாலும், அப்டேட்டா இருந்தாலும், ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும், ஏன் அகாடமிக்ஸா இருந்தாலும், உங்க மேல அக்கறை வச்சு உங்களுக்கான பாதையை சரியா கொடுக்கணும்னு நம்ம சேனல்ல ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நீங்க இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் மிஸ் பண்ண மாட்டீங்கிறத விட அதை மிஸ் பண்றதுனால உங்களோட ஃபியூச்சர்ல அது ஒரு இடியா வரவே வராது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஐ ரியலி வாண்ட் திஸ் வீடியோ டு ரீச் அவுட் டு எவ்ரிவன். எல்லாரும் இதை பத்தி பேசணும், எல்லாருக்கும் இதை பத்தி தெரியணும். கிளாஸ் 12 பயாலஜி எக்ஸாம் இப்போ முடிஞ்சிச்சு. அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சு வந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட முகத்துல சந்தோஷம் இல்லை. அழுகை, சோகம், வருத்தம்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசை உறுத்துற மாதிரியான நிலைமையா இருந்துச்சு. சரி, என்னதான் அப்படின்னு நான் அவங்க பேப்பரை அனலைஸ் பண்ணி பார்த்தப்போ அதுல கிட்டத்தட்ட 40% ஆஃப் கொஸ்டின் எக்ஸாக்ட் காப்பி பேஸ்ட் வெர்ஷன் அவங்க ஸ்கூல் புக்ல இருந்து இல்லை, அதாவது அவங்க ஸ்டேட் போர்ட் புக்ல இருந்து இல்லை, சிபிஎஸ்இ கைட்ல இருந்து, டுகெதர் வித் சிபிஎஸ்இ அப்படிங்கிற ஒரு கைட்ல இருந்தும், ஒரு சில கோச்சிங் இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ்ல இருந்தும். இதை இன்னும் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்தப்போ கிட்டத்தட்ட 20 கொஷின்ஸ்ல 8 கொஷின்ஸ் அப்படியே கம்மா, புல் ஸ்டாப், அப்போஸ்ட்ரோபி மாறாம அங்கிருந்து வந்திருக்கு. பொதுவாகவே நமக்கு நம்மளோட ஸ்டேட் போர்டுன்னு சொல்லும்போது ஒரு 5 to 10% இன்சைட் கொஷின் ஆர் கொஞ்சம் ட்விஸ்டட் கொஷின்லாம் கேட்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் 40% ஆஃப் கொஷின்ஸை சிபிஎஸ்இ கைட்லேருந்து எடுத்து வச்சிருக்காங்க. மேம் இது என்ன மேம் பெரிய விஷயம், சிலபஸ் சேமாக இருந்துச்சுன்னா கொஷின் அங்கேருந்து வந்தால் கூட பரவாயில்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் சைக்கலாஜிக்கலி ஆஸ் அ டீச்சர் நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். இங்கே அமிக்டலா ஹைஜாக் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் கான்செப்ட் உள்ளடங்கி இருக்கு. யோசிச்சு பாருங்க, நீங்க எக்ஸாம் ஹால்குள்ள போறீங்க, எக்ஸாமும் எழுதுறீங்க. ஆனா எழுதுற அந்த ஒரு மூமெண்ட்ல நீங்க பார்க்கக்கூடிய கொஸ்டின் உங்களுக்கு கம்ப்ளீட்லி இர்ரிலவெண்டா இருக்குன்னா உங்களோட பிரெயின் த்ரெட் மோட்க்கு போயிடும். ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், அதாவது நம்மளோட லாஜிக்கல் திங்கிங் அண்ட் மெமரியை பில்ட் பண்ணக்கூடிய அந்த ஏரியா கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆயிடும். இதனால என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நீங்க தெரிஞ்ச வருஷம் பூரா படிச்ச அந்த கொஸ்டின் வந்தா கூட உங்களால கரெக்டா ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா மைண்ட் ஃபுல்லா பிளாங்க் ஆயிடும். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு சிபிஎஸ்இ போர்ட் லெவல் டஃப்பான கொஸ்டின் அவனோட கொஸ்டின் பேப்பர்ல வந்துச்சுன்னா அவன் மனநிலை எப்படி இருக்கும்? ஆஸ் அ டீச்சரா ஓப்பனா சொல்றேன், இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அநீதி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவங்க பண்றது. மேம் இதனால என்னதான் ஆக போகுது மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை பார்க்கக்கூடிய அடுத்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஐயோ இனி கொஸ்டின் பேப்பர்லாம் டஃப்பாக தான் வரும் போல, அதுக்கு ஹை லெவல் ப்ரிப்பரேஷன் வேணும் அப்படின்னு இந்த மாதிரி ஸ்கேம்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு போக ஆரம்பிப்பாங்க. சரி, காசு இருக்கிறவன் கோச்சிங்க்கு போயிடுவான். பட் ரொம்ப நாமினலா ஸ்கூல்ல படிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான் பாவம்? அவன் இவ்வளோ வருஷமா கஷ்டப்பட்டு படிச்சிருக்கான். அவன் படிச்சதுல இருந்து டஃப்பான கொஸ்டின் வந்தா கூட பரவாயில்ல, அவனுக்கு எங்கிருந்தோ ஒரு கொஸ்டினை எடுத்துட்டு வந்து கொடுத்தா எப்படி அந்த ஸ்டூடெண்ட்னால அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும்? அவங்களோட மென்டல் வெல்பீயிங் என்ன ஆகும், அவங்களோட ஃபியூச்சர் என்னதான் ஆகும் அப்படின்னு ரொம்பவே மனசுறுத்தலா இருக்குங்க. மேம் இதெல்லாம் எங்க மேம் நடந்திருக்கு, நம்ம ஊர்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம ஊர்ல நடக்கல, நார்த் இந்தியால நடக்கல, நமக்கு பக்கத்து ஸ்டேட்டான கேரளால நடந்திருக்கு. எஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த +2 பாட்டனி போர்டு எக்ஸாம்ல
அவங்களுக்கு ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ல இந்த மாதிரியான ஒரு அநீதி நடந்திருக்கு. இப்போ அங்க நிறைய பசங்க இதை பத்தி ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. ஆனா அதை பத்தி பேசுறதுக்கும் அவங்களுக்கு நியாயம் வாங்கி தரதுக்கும் யாருமே இல்லை. மேம், இது கேரளால தானே நடந்திருக்கு, நம்ம எதுக்கு பயந்துக்கிட்டு நமக்கு நடக்கல அப்படின்னு நம்மளால போயிட முடியாது. இன்னைக்கு கேரளானா நாளைக்கு தமிழ்நாடு, நமக்கும் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சொல்றேன், தயவு செஞ்சு இந்த வீடியோவை மேக்சிமம் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் இது போய் சேரட்டும், அந்த பசங்களுக்கும் ஒரு நியாயம் கிடைக்கட்டும். இப்போ இத பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கங்கறத கமெண்ட் செக்ஷன்ல ஓபனா சொல்லுங்க. on the scale of 1 to 10 இது எவ்வளோ க்ரூயலான விஷயம் அப்படிங்கறதையும் ஓப்பனா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. let us have a healthy talk and சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா பசங்களுக்காக நாங்க இருக்கோம். be it good or bad, நாங்க இருக்கோம் அதை சொல்லித்தர. பட் அது உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாதுன்னா you have to subscribe. so subscribe this channel. God bless you. நல்லதே நடக்கணும். நன்றி, வணக்கம்.